எல்லோருக்கும் வணக்கம். மீரா பூமி கிட்ட சொல்றாங்க, நீயும் நானும் ஒரே ரத்தம் தான், ஒரே வீட்டில் பிறந்தார் வாரிசுங்க தான். உனக்கு இருக்கிற அதே ரோஷம் தான் எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கிற பிடிவாதம் தான் எனக்கு இருக்கு. நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்றவரில் நானும் இங்கிருந்து போக மாட்டேன்னு கூடவே உட்காந்துடுறாங்க. நீ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் போய் உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன்னு மீரா கேன்டீனுக்கு போகிறாங்க. அந்த நேரம் யாரோ ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போய் இந்த சரத்சந்திராவை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறான். ஏதோ சவுண்டு வருதுன்னு பூமி வெளியிலேருந்து உள்ளே வரா. தலகாணி வச்சு இவன் அழுத்திட்டு இருக்கதை பார்த்து ஓடி வந்து தடுக்கிறா பூமி. மீராவும் அதுக்குள்ளே வந்து தடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் டாக்டர்னு கத்துறாங்க. டாக்டர் ஒரு பக்கம் வராரு. இந்த மாஸ்க் போட்டவன் ஓடி போயிடுறான். பூமி துரத்திட்டே போறா, பிடிக்க முடியல. டாக்டர் வந்து பார்த்துட்டு, அம்மா உங்க அப்பாவை இங்கிருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்கம்மா. ஏற்கனவே இவரை யாரோ கொலை பண்ண வந்த கேஸ் தான் இது. திரும்பவும் இங்கேயும் வந்திருக்காங்க கொலை பண்றதுக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்ளம் வரும். தயவு செய்து இவரை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல, வேற ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல முடியாது டாக்டர், வேற ஆல்டர்னேட்டிவ் எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பூமி கேட்க, உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க, ஸ்பெஷல் நர்ஸ் டெய்லி அனுப்புறேன், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சொல்றா. மீரா கிட்ட சொல்ற, நானும் வீட்டுக்கு வரேன், அப்பாவை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றா. பிந்து ரொம்ப நேரம் செர்ரிக்காக வெயிட் பண்றா. செர்ரி வந்தவனே, எங்கடா போய் தொலைஞ்ச, உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க, உன் செயினை பத்தி சொல்லலாம் அப்படின்னோடனே, செயின் கிடைச்சிடுச்சா? போலீஸ் கையில கிடைச்சிடுச்சு அப்படின்றா. எப்படி உனக்கு தெரியும்னா, போலீஸ் வந்து கேட்டாங்க என்கிட்ட, உந்தான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டேன், இனிமேல கேட்டாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நீயும் மாமாவும் சண்டை போட்டிங்களாடா கெஸ்ட் ஹவுஸ்ல, உன்னாலதான் மாமாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு பிந்து கேட்க, இதை பத்தி மட்டும் கேட்காத, ஆனா நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை கூட போய் மாமாவை பார்க்கலையாடா அப்படின்னு பிந்து கேட்க, நான் எதுக்கு அந்த ஆளை போய் பார்க்கணும், நம்ம அப்பாவை அடிச்சு அவமானப்படுத்தின அந்த ஆளை நான் எதுக்கு போய் பார்க்கணும், அந்த ஆள் ஆயுசு கெட்டி தான், அதான் பொழைச்சிட்டானே அப்படின்னு கோவமா சொல்லிட்டு வெளில போய்ட்றான் செர்ரி. அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா பூமி. டாக்டர் சொல்றாரு, எல்லாமே ஓகேமா, ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அபூர்வா உள்ள வந்து, யார் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தது என்ன கேட்காம அப்படின்னு கத்த, நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு பூமி சொல்றா. என்ன தெனாவட்டா சொல்றடி நான் தான்ட்டு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சௌகரியம் இங்க கிடைக்குமான்னு பலான்னு கன்னத்துல ஒரு அறை விடுறாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட கேபி, அபூர்வா எது செய்யற மாதிரி இருந்தாலும் யோசிச்சுட்டு பண்ணுங்க, அவ இப்போ வேற ஆள் கிடையாது, இந்த வீட்டு வாரிசு அப்படின்ன உடனே கோவப்பட்ட அபூர்வா, என்ன கேபி வாய்ஸை உயர்த்தி பேசுறேன், நான் பேசுறது என்ன நீ பேசுறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பூமி சொல், ஹாஸ்பிட்டலில் திரும்பவும் அப்பாவோட உயிர் எடுக்க எவனோ ஒருத்தன் வந்தான், அதை பார்த்துட்டு தான் டாக்டர் இங்கே வேண்டாம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருங்கன்னு சொன்னார். வேற ஹாஸ்பிட்டல் போனாலும் சேம் அட்டாக் நடக்கும்னு சொல்லிட்டு தான் வேற ஏதாவது சொல்லுங்கன்ன உடனே உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர், சும்மா நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்ல டாக்டரும் சொல்கிறார், பூமி மெடிக்கல் சப்போர்ட்டு கேட்டதுனால தான் எங்கள் எம்டி என்ன அனுப்பியிருக்காரு, இனிமேல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறார். இவ்வளோ நடந்திருக்கா, என்கிட்ட சொல்லியிருக்கணும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அபூர்வா சொல்ல, கோவப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் சித்தி, என்னடி கொழுப்பா, இந்த வீட்டு வாரிசுன்ற கொழுப்பா உனக்கு, இந்த ஊர் உலகம்லாம் நீ தான் இந்த வீட்டு வாரிசுன்னு சொன்னாலும் என் மாமா கோமாலேருந்து எந்திரிச்சு வந்து ஒத்துக்கிட்டாதான் நானும் ஒத்துக்குவேன், அது வரையில உன் இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலான்னு மனக்கணக்கு போட்டு வச்ச ஒட்டையாக நறுக்கி விட்டுருவேன். அது வரலுமே ஏன் ஆட்டம் தான் இந்த வீட்டில், ஏன் பேச்சு கேட்டு நடக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டை விட்டு வெளில போகலான்னு கேபியை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க அபூர்வா. இப்போ மாமாவுக்கு பாதுகாப்பாக யார் பார்த்துப்பா அப்படின்னு புலம்பும்போது, நான் பார்த்துக்குவேன், அப்பாவுக்கு எதுவும் ஆக விடாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு பூமி சொல்ல, அவருக்கு அப்படியும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் உயிர் என் கையிலன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அபூர்வா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என் உயிருக்கு மேலே என் மாமா லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அபூர்வா, நீ பார்த்துக்க வேண்டியது தானே உங்கள் மாமாவை, இப்படி பார்க்கும்போது நீ தான் வில்லி போல இருக்கு, நீ தான் வந்து சரத்சந்திராவை இப்படி பண்ணியிருப்பேன்னு எங்களுக்கே தோணுது. பார்த்தீங்களா மாமா, இந்த அபூர்வா டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறா. சரி, அப்பாவை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்கும்போதே செர்ரியும் கேபியும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு நைஸாக நழுவிடுறாங்க அங்கேருந்து. பூமி தண்ணி எடுத்துன்னு வந்து அங்கே அப்பாவை ஃபுல்லாக துணியால் தொடச்சி விடுறா. நீ சீக்கிரம் வெளியில் வந்துடணும்ப்பா, நான் உன் பொண்ணுன்னு நீ தெரிஞ்சு நீ ஆனந்தப்படுறத நான் என் கண்ணால் பார்க்கணும்ப்பா, ககனால் நான் பட்ட கவலை நீ என் கூட இருந்தால் கொஞ்சம் மறக்க முடியும்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அபூர்வாவோட பொண்ணான நட்சத்திரா உள்ளவரா. என்னடி சொத்துக்கான நாடகமா அப்படின்னு கேட்க, மூடு வாயே, ஏற்கனவே இவர் என் அப்பான்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு, அதுவும் நல்லதாக தான் போச்சு, ஏன்னா உன் அப்பா இவருன்னு தெரிஞ்சு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினார் பார்த்தியா, இனிமே மாமா எனக்கு தான் அப்படின்னு நட்சத்திரா சொல்ல, ககன் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நீ திருந்தவே மாட்டியா, அவர்கிட்ட இருந்து நீ மேக்சிமம் வாங்கின வார்த்தை சீ போ அப்படின்ற வார்த்தையை தவிர வேற என்னத்தை வாங்கிட்ட அப்படின்னு சொல்ல, என் அம்மா சப்போர்ட்டோட போய் காதலில் ஜெயிப்பேன்டேன்னு சொல்கிறா. உன் அம்மா இல்லை, உன் அம்மாவுக்கு அம்மா பாட்டி எல்லாம் வந்தாலும் கூட அவர் மனசை உன்னால் வாங்க முடியாது போடின்றா. என்னடி இப்படி பேசுகிறேன்னு அடிக்க வரும்போது தடுத்து நிறுத்துறா பூமி. இதை பார்த்த உடனே, சித்தி நீங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க, இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி
சொல்லிட்டு நட்சத்திராவை கூட்டிட்டு போயிடுறாங்க வெளியில. தான் சொந்த வீட்லயே 60 லட்ச ரூபாய் திருடிட்டு வந்து எக்ஸ் லவர் கிட்ட கொடுத்து அவ வாயை அடைக்கிறாரு வம்சி. அப்பாடா இனிமே எந்த ப்ராப்ளம் இல்லடான்னு சந்தோஷமா பைக்ல ஏறி வந்துகிட்டு இருக்காரு. நயனி மடக்குறாங்க. என்னடா ரொம்ப ரிலாக்ஸா சுத்திட்டு இருக்க போல இருக்கு, எதுக்குடா சரத்சந்திராவை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ண அப்படின்னு கேட்க, நான் இல்ல மேடம்ன்றாரு. நீ தான்டா என்னோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டு, உன்னோட ஃபோனு எல்லாத்தையும் நான் ட்ராப் பண்ணி பக்கா ஆதாரத்தோட வந்திருக்கேன் உன்னை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் தப்பிச்சு ஓடுறான். நயனியோ ரஜினி ஸ்டைலில் போலீஸ்காரன் லத்தியை பிடுங்கி குறிப்பாத்து அடிக்கிறாங்க. அவன் மேலே விழுந்து கீழே வீந்துடுறான். அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரத்சந்திராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரகுராமும் ஃபோனை பண்ணி அபூர்வா கிட்ட சொல்கிறார், நாளைக்கு எங்கள் ஊரில் சீதாராம் கல்யாணம் நடக்குது, அதில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நன்மையும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அவர் சீக்கிரம் குணமாயிடுவாருன்னு சொல்ல எல்லாரும் போகிறாங்க. இதை கேட்ட கேபி உடனே சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு நீங்களும் அங்கே வாங்க, எப்படியாவது பூமிக்கும் ககனுக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிடலாம், அவங்க 2 பேருக்குமே தெரியாமல் நாம் ஏதோ ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்ல இந்த ஃபேமிலியும் அங்கே போகுது. கேபி அந்த திருவிழாவில் சாரதா கையை பிடிச்சி இழுத்து போயிட்டே இருக்காரு. குட்டி பசங்க குறுக்கும் நெருக்கமாக வரதுனால சாரதா கையை விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இந்த மீராவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தில் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு ஐயோன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துடுறான். அபூர்வா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பூமி திருவிழாவில் இந்த ஷூட்டிங்கு ப்ளே பண்ணுறா. அந்த ஷூட்டிங்கு 2-3 முறை மிஸ் ஆகிடுது. உடனே அங்கே வந்து வெறுப்பேத்துறா நக்ஷத்ரா. உன்னாலலாம் இது பண்ண முடியாதுரே, என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா ப்ளே பண்ணி நிறைய ஷூட் பண்ணுறா பலூன்ஸை. இதை பார்த்துட்டு இருந்த ககன் பூமி அவமானப்படுறத பார்க்க முடியாமல் பூமிக்காக சப்போர்ட்டுக்கு போகிறாரு. பூமி அந்த கன்னை வாங்க, உன்னாலே முடியும்னு சொல்கிறாரு. இப்படி புடி அப்படி புடின்னு கன்னை கரெக்டாக வச்சு காட்டுறாரு. பூமிக்கோ ககனையே பார்த்துட்டு இருக்கா. என்ன பார்க்காத அங்கே பாருன்ற கரெக்டாக குறி பார்த்து கொடுக்குறாரு. இப்போ நீ பண்ணு அப்படின்ன உடனே ஷூட் பண்ணுறா. 4-5 பலூன்ஸை ஷூட் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவளே ஷூட் பண்ணி ஜெயிச்சிட்றா. இப்போ பார்த்தியா அவர் என் கூட இருந்தால் எனக்கு வெற்றி தானாக கிடைக்குதுன்ட்டு அப்படின்னு வெறுப்பேத்துறா பூமி நட்சத்திராவை. ரகுராம் பொண்ணு பூமியை கூப்பிட்டு வா ரங்கராட்டத்தில் ஏறலான்னு கூப்பிட்றா. இவ ககனை பார்க்குறா. ஓ அவர் வந்தாதான் நீ வருவியான்னு கேட்குறா. புருஷனை அனுப்பி ககனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறா அந்த பொண்ணு. அவர் போயிட்டு வாங்க ப்ரோ நம்ம ஏறலான்னா, சரி சரி ஜென்ஸ் 2 பேரும் ஏறலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓகே வாங்க நம்ம 2 பேரும் ஏறிக்கலான்னு கூட்டிகிட்டு வராரு. ககன் ஏறின உடனே அது பக்கத்தில் பூமியை ஏறுன்னு வலுக்கட்டாயமாக ஏற்றி உட்கார வச்சுறாரு. இதெல்லாம் ஓன் பிளானா அப்படின்னு ககன் கடிச்சிக்கிறாரு பூமியை. எந்த இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிற. என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு அந்த ராட்டனத்தை ஆன் பண்ணுறவர்கிட்ட சொல்கிறார், ரொம்ப ஸ்பீடாக விடுங்கன்றாரு. அவர் ரொம்ப ஸ்பீடாக விடுறாரு. பூமி எந்த பயம் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. சில பேரெல்லாம் பயந்து கத்துறாங்க. இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்னடா இவ பயப்படவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இதை நோட் பண்ண பூமி சொல்கிறா, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறவரில் எனக்கு எந்த பயம் இருக்காது, நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவேன் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறத கேட்டு சந்தோஷமாக மெய் மருந்து சிரிக்கிறாரு ககன். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.